வணக்கம். எஸ்என் தமிழா சேனல்லேருந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையில் பூராமே நல்லா அருமையான மாடுகள்லாம் வந்துருந்துச்சு. அதை பூராமே எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரிலாம் பாருங்கள், எதனால் கொடுத்துருக்காங்க என்னன்ற ஒரு ரீசனே தெரியலை. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சட்டில் அவுத்து மாடு பிடிபட்டு விற்றுருந்தா கூட ஒரு இதாக இருக்கும். இப்போ அடுத்த மாதம் மஞ்சட்டு இருக்குது. இப்போ விற்கிறாங்கன்னா, இன்னும் மழை தண்ணி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வைக்கலாம், இல்லை உள்ள அவங்களுக்கு வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்து விற்கலாம். அதே மாடு பூராமே நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. அதே எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னுக்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் சூப்பர் மாடாக இருந்துச்சு. என்ன காரணத்தில் கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்றும் புரியலை. மாடு நல்ல மாடுகளாக வந்திருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, மாடு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மாடுக்கிட்ட நல்ல மாடு வந்துருந்துச்சு. நல்ல காலை பூராமே முகலட்சணம் நல்ல டைப்பான மாடு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போன வாரத்துலேயும் வந்துருந்துச்சு. காட்டிலும் பசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல நாட்டு பசுகள் வந்து நல்ல டைப்பான மாடுகள்லாம் இருந்துச்சு. இந்த காளையை பாருங்களேன், நல்லா கொம்படி நல்லா இதாக இருந்துச்சு. மீடியமான உயரம், ரொம்ப பெருவட்டு கிடையாது, மீடியமான உயரம். இந்த மாதிரி மாடு வாங்கி வளர்க்கலாம். நல்லா பாய்ச்ச குணமாக இருந்துச்சு மாட்டில். அதுவுமே கொடுத்துருந்தாங்க. மாடு பூராமே பாருங்களேன், நல்ல நல்ல காளைகள் வரும். அதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும். எனக்கு அந்த முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாடை தான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் நல்ல உடம்பு கூறு, நல்லா ரெட்டை தும்முல், வால்லாம் பார்த்திங்கன்னா சன்னமான வால். அதனால தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுபோக இந்த நாட்டுக்கண்டு, அதுக்கப்புறம் பசு புறான்னு சொன்னேன் பாருங்கள், நல்ல பசுலாம் வந்துருந்துச்சு. அந்த புறாமே மாடை பார்த்தாலே நல்லா டைப்பாக இருக்கு பாருங்கள். அந்த மாடு புறாமே நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு. வரிசைக்கு நல்ல மாடு தான். எந்த மாடுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த காலை பாருங்கள், கொம்பு மட்டும்தான் கொஞ்சம் குடும்பமாக இருந்துச்சு. இல்லைன்னு நல்லா நிறக்கருக்கு எல்லாமே இருந்துச்சு. மாட்டை பொறுத்தளவு நல்ல மாடு தான். மாடு மீடியமான உயரம் தான், ரொம்ப உயரம்லாம் கிடையாது. கொம்பு மட்டும் நல்லா குடும்பம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். இந்த கண்டெலாம் நல்ல கண்டு தான். ஆனால் கொஞ்சம் மாடு இந்த வடன்னு ஆகி போச்சு பாருங்க. கொம்பு கணம் எல்லாமே இருக்குது மாட்டில். இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் வளர்ப்பு போட்டிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். நல்லா நாடி தும்முலாம் அளவு தும்முல் வாடிக்கு இதுகளுக்கு ஏற்றுக்கிறேன். மாடு வெயிட்டு போட்டால் தான் தும்முல் கணக்கும். இந்த பசுவெல்லாம் பாருங்கள், நல்ல பசு தான். கொஞ்சம் வடன்னு கிடக்கு. நிறையா மாடு வந்துருச்சு, நாட்டு மாடு பூராமே. இன்னும் இதை காட்டிலும் கூட நல்ல மாடுகள்லாம் வந்துருந்துச்சு. இந்த கண்டு தான் வந்து நம்ம சூப்பர் கண்டு. நல்லா பக்கத்துலேயே விடலை, போய் வீடியோ எடுக்கவே விடலை. நல்லா பாய்ச்ச கண்டு. கொஞ்சம் மூக்கு நேரெல்லாம் விட்டு அத்துட்டு நல்லா ஒத்தும் போடல, நல்லா வேகமாக இருந்துச்சு. வால் தான் சாரா வாழை போச்சு. மற்றபடியாக கண்டில் கொம்படி எல்லாம் நல்லா இருக்குது. நாடி எல்லாமே இருக்குது. கண்டு பொறுத்தளவு நல்லா பாய்ச்ச குணம் இருக்கும் கண்டிப்பாக. இதையுமே என்னான்னு தெரியலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோதான். ஒரு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கும் மாடு. வளர்ப்புக்காரங்க 25 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். கறிக்காரங்க அவ்வளோதான், ஒரு 20 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. இது நல்லா மாடு பெருவட்டு வண்டி மாடு. இந்த நாட்டு பசு சொன்னேன் பாருங்க, நல்ல டைப்பான பசு. எல்லாம் பூரா நல்ல நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், நல்ல பைகாம்பு இருக்குது, நல்ல கிடேரி மாடு. இதுவுமே கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டு கண்டு பாருங்கள், அப்படி கண்டுலாம் பாருங்கள். நல்லா அமைதியாக மாடு பெருவட்டாக நல்லா வரணும் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த அப்படி மாடு வாங்கலாம். நாட்டு பசு பூரா கிடக்கு பாருங்க. பூராமே நாட்டு பசு, நாட்டு காளாங்கண்டு, கிடேரி கண்டு எல்லாமே கிடந்துச்சு. ஆனால் மழை தான் சீரழிவாக கிடத்துருச்சு. இதிலே பூராமே நல்ல நல்ல கண்டுகளாக தான் கிடந்துச்சு. நல்லா நாட்டுக்கண்டு, கிராஸ் கண்டு எல்லாமே கலந்துதான் கிடந்துச்சு. அதுலேயுமே நல்ல கண்டு, ஒரு கண்டு வெள்ளைலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கண்டு தான். இதெல்லாம் பாருங்கள், நல்லா கொம்படிலாம் நல்லா வரும் இந்த கண்டுலாம். இது கிடேரி கண்டு. இது போக அடுத்து இந்த மாதிரிலாம் பாருங்கள், எம்புட்டு உயரம் இருக்கு பாருங்கள். ஜாதி மாடு நல்லா உயர்ந்தரமான கிடேரி. இதுமாதிரி கொடுத்துட்டாங்க. வளர்ப்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் அந்த கிடேரி. அந்த காலங்கண்டை தான் சொன்னேன், நல்லா இருக்கு பாருங்க. தலைகளை எல்லாமே கொம்படி கொஞ்சம் ஒரு மீடியமாக வரும். நல்ல தலை செட்டு சூப்பராக இருக்கும். மாடு ஆகும்போது அருமையாக இருக்கும். நல்லா கண்டு. இப்படி கண்டு வளர்ப்புக்கு நல்லா வாங்கிக்கலாம். வெள்ளை வேறு. அதுக்கு அந்த இது ஏதோ சகதியில் போட்டு வளர்ப்பிருக்கு, அதனால தான் கொம்பு அந்த பக்கம் கருப்பாக இருக்குது. மிச்சபடி நல்லா கண்டு. இந்த இதெல்லாம் கூடுவம்பா போச்சு. கொஞ்சம் நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு. தலை கொஞ்சம் பத்தாத தலை மாட்டில். அப்புறம் பூரா அந்த கண்டு இதுக்கெல்லாம் பூரா கொஞ்சம் வடன்னு இருந்துச்சு. புல்லரிச்சு போய் கிடந்துச்சு பாருங்க.
இந்த வெள்ளைக்கண்டு எல்லாமே ஒரு 2 வல்லு 4 வல்லு அந்த மாதிரி தலை தான் இருந்துச்சு. அப்புறம் காளாங்கண்டு நல்ல கண்டு அதேன். மழைன்றனால பூரா புல்லரிச்சு போய் கிடக்கு. அப்புறம் ஜாதி கண்டு எல்லாம் கிடக்கு பூரா. இந்த காலையும் நல்ல காலை தான், நல்லா உயரம். ஆனால் உயரத்துக்கு ஏற்ற கொம்படி கொஞ்சம் பத்தாமல் போச்சு. இந்த பசுவு இந்த காலையத்தையும் சொன்னேன். கொஞ்சம் கொம்படி மட்டும் மாடு சரியான உயரம், அதுக்கேற்ற கொம்படி பத்தாமல் போச்சு. மாடு பாருங்கள், ஜாதி மாடு நல்ல பொருவட்டு மாடுலாம் கிடக்கு. காலையில் இது சரியான காலை, சூப்பரான காலை, நல்ல மாடு, முக லட்சணம் நல்லா பார்க்கவே நல்லா அம்சமாக இருந்துச்சு. நல்லா கவுரை இழுத்துக்கிட்டு அடைஞ்சி அங்கே பக்கத்தில் போக முடியாது, அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு. எட்டத்தில் தான் நின்று ஜூம் பண்ணி தான் எடுத்தேன், பக்கத்தில் போய் எடுக்க முடியல. கவுர் நல்லா நீளமாக இருக்குது, ஓடி அந்த அங்கே வரைக்கும் வந்துடும் அப்படின்ட்டு. நல்லா ரெட்டை தும்மல், உடம்பு நல்லா இருந்துச்சு. உடல் கட்டலாம், காலை ராங்கு, நல்லா காது ராவலை, கோயில் இதுக்கு வாங்கிக்கலாம். இந்த மாடு பாருங்கள், மாடு நல்ல மாடு தான் வந்துருந்துச்சு. ஆனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் கொஞ்சம் கொம்படி பத்தலை. இந்த கண்டு நல்லா வேகமாக இருந்துச்சு. ஒரு உப்பு உடஞ்சது, நல்லா குத்தம் வந்துச்சு. அந்த கண்டு நல்லா கண்டு, இந்த பக்கத்தில் கிடக்கு பாருங்க, நல்லா கும்பலாம் பாருங்கள், சரியான காணம். இப்படி கண்டு வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் நேற்று இன்னும் மஞ்சள் நெருங்கிடுச்சு, என்ன காரணம் தெரியல கொடுக்குறாங்க காலங்கண்டுகளை பூரா. இது கிராஸ் மாடு, விரிதலையில் கிடக்கு பூரா தோறுன்னு நடக்குவாருங்க. இது பூரா வெள்ளை மேல் சந்தையில் தான் அந்த வெள்ளை காலை பூரா வருது பூரா. இது பூரா நான் எல்லாமே கலந்து கிடந்துச்சு. காளை, பசுவு, நாட்டு மாடு, ஜாதி மாடு அனைத்தும் கிடந்துச்சு. பால் மாட்டிலருந்து விரதா மாட்டிலருந்து எல்லாம் கிடந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தான். வண்டி மாடெலாம் நல்ல நல்ல மாடு கிடந்துச்சு. வண்டி மாடெலாம் சரியான மாடு கிடந்துச்சு. இது பூரா இந்த 9 நம்பரு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க வர ப்ளூ கலரு. இது பூரா இந்த வரிசையில் ஒருத்தர் ஒரு லைனை வாங்கி கட்டியிருக்காப்புல. இதே கலரில் பெயிண்ட் அடிச்சுக்காரு, அதையும் கணக்கு பண்ணிடுவாங்க. ஒன்று இன்சிலு இந்த மாதிரி போடுவாங்க, இல்லைன்னா கலர் பெயிண்ட் இந்த பெயிண்ட் அடிப்பாங்க போல், அதை கணக்கு பண்ணிக்கிடுவாங்க. பூரா இந்த இதெல்லாம் பூரா பாருங்கள், எல்லாம் 2 வல்லு போட்டிருக்கேன். இந்த கண்ணெலாம் பூரா இந்த பசு பூரா பாருங்கள். நம்மளோட மாடு வந்துடுது. இந்த இதெல்லாம் பைகம் நல்லா இருக்குது. மடு வீக்கமாக என்னான்னு தெரியல, பை நல்லா கிடக்கு. இந்த உள்ள ஒரு காலை கிடக்கு பாருங்க, நல்லா அடி மரையெல்லாம் நல்லா கிடக்கு. மாடுமே நல்ல மாடு தான். இது என்னன்னு தெரியல, பூரா கொடுத்துட்டாங்க. மஞ்சள் நெருங்கி வரவு தான் கொடுக்குறாங்க, அது என்னன்னே ஒன்றும் புரியலை. அவுத்து பார்த்துட்டு கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை டோக்கன் கிடைக்காதனால இப்போ கொடுத்துட்டாங்களா, டோக்கனுக்கு வேறு அலையணும்னு நினச்சி அப்படி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, பூரா கட்சிக்கார பூரா இது பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவளை கொடுத்துட்டு மாடு வளர்க்குற இதுக்கு இது இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா வெள்ளை, நல்லா கும்படி, நல்லா ஒரு மாடு கொஞ்சம் வெயிட்டு ஏற்றணும் நல்லாயிருக்கும் மாடு. பூரா நாட்டு மாடுக பூரா இந்த பூராமே காலம் கண்டது. இந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான காலம் 2 வண்டி மாடு, முரட்டு சிவாத்து, சரியான பருவட்டுங்க 2 வண்டி மாடு. இவ்வளோ பெரிய மாடு முரட்டு. நம்ம மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு நிறையா வரும். மற்ற சந்தையில் இந்த சந்தையெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது, மீடியமாக தேரும். ஆனால் இந்த ட்ரிப் இன்றைக்கி தான் இந்த மாதிரி பெருவட்டு வந்திருக்கு. வண்டி மாடு வாங்குறவங்களும் வந்து பாருங்கள், எனக்குள்ளே லோக்கலில் இங்கேருந்து மணப்பாறை செலவழித்து போகிறதுக்கு எனக்குள்ளே வண்டி மாடு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. நல்ல மாடு. அந்த காலத்தில் இந்த கல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடு எல்லாத்தையும் இழுப்பாங்க. பட்டிய கல் அதுக்கெல்லாம் டயர் வண்டியில் போட்டு இழுப்பாங்க. நல்லா இழுவைக்கு இழுக்குங்க இந்த மாதிரி மாடுங்க. பூரா இங்கிட்ட பூராமே ஜாதி மாடுகளாக அதை கிடக்கு பாருங்க.
இதெல்லாம் கொஞ்சம் பையாமல் இருக்குது இந்த பசு. இந்த 2 கறக்கிற மாடு வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு 10 ரூபா 12 ரூபா போட்டு இந்த வீட்டு பாலுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து வாங்கலாம். அந்த காலையெல்லாம் போகிறான் பாருங்கள். சூப்பர் மாடலில் 2மே நல்ல மாடு தான். இது பூராமே அப்படி இந்த லைனில் பூராமே நல்லா மாடு பூராமே நல்ல மாடு எல்லாத்தையும் கிடஞ்சி பூரா எடுத்துருந்தேன். ஆனால் முதல் இருந்ததுக்கு மாடு குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா இந்த தூணில் ஒரு மாடு மட்டும் கிடக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாடு போட்டிருப்பாங்க ஒரு இதுக்கே. அந்தளவுக்கு நெருக்கமாக பிடிச்சி கட்டியிருப்பாங்க. இந்த வட்டம் மாடு கொஞ்சம் கம்மின்றனால ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு மாடு கிடக்கு. இல்லைன்னா எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க மாடு பூராமே. கண்டு காணாச்சு எல்லாமே. இதெல்லாம் நல்ல நேரம் பாருங்கள், நல்லா இருக்கும் பிள்ளை நேரத்தில். ஓரளவுக்கு நல்ல மாடு தான் வந்திருந்தா பூராமே. நம்ம தான் பார்த்து தேர்வு எடுத்து இது ஒன்று தேர்வு பண்ணி மாடு அவுக்காத மாடுகளும் கிடக்கேன். ஏன்னா மஞ்சட்டில் அவுத்துருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் கஷ்டத்தினால கொடுக்குறவங்களும் இருக்காங்க. காயடிச்ச 2 பயங்கர சேட்டாக வந்துச்சு. அந்த 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 இது வெள்ளையாக இருக்கு பாருங்க அந்த மாடு காலை. இது அவ்வளோதான். ஒரு 2 பல்லு இருக்கும் அந்த மாடுலாம். 2 பல்லு, ஆமாம் அவ்வளோதான் இருக்கும். அதெல்லாம் நல்லா உயரம் கொம்படி இல்லாமல் போச்சு. கொம்பு திருக்கான கொம்பு. மேக்ஸிமம் மாடுகளை பொறுத்தாலும் கொம்பு மாடு குட்டையாக இருந்தாலும் கொம்படி இருந்தால் தான் மாடு பெருவட்டாக தெரியும். இல்லைன்னா மாடு பெருவட்டாக இருந்தாலும் மாடு குட்டை கொம்புனா மாடு சின்ன மாடாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் கொம்படி இருக்க மாதிரி மாடு பார்த்து அப்புறம் மண்ணை குத்தி குத்தி தேய்ச்சி போடும்போல அந்த அதெல்லாம் மொட்டையாக போச்சு பாருங்க. அந்த கலைக்கெல்லாம் கொம்பு நல்லா கிறங்கிருச்சு போல. சதெல்லாம் வெளியில் தெரியுது பாருங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள் வெறும் எலும்பு தோல்ந்தே இருக்குது. ஒன்றுமே இல்லை. பாவம் நல்லா இற விட்டுருப்பா அவளை. இவ்வளோ மழை தண்ணியில் மேய விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக்கு கமெண்டில் என்ன ஆகுதுன்றதை சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த ஏரியா இதிலே ஃபுல்லாக அன்றைக்கி மாடு வந்து ரொம்ப கம்மின்றதுனால பூராமே கேப்பு கிடக்கு. இல்லைன்னா அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ மாடு கிடக்கும். ஃபுல்லாக இதாகிடுச்சு பாருங்க. அப்புறம் இந்த ஜாதி மாடுகள்லாம் நம்ம அந்த மழை நிலைலாம் ரொம்ப கஷ்டப்படுங்க. அதான் குட்டை கொம்படி எப்படி இருக்கு பாருங்க. மாட்டில் சின்ன குட்டை தான் திருங்கான்னு. ஆனால் நல்லா கொம்பை மட்டும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இந்த பசுவுக்கு அதுக்கும் பாருங்கள் எம்பிட்டு காண்டிருக்குன்னு. இந்த நாட்டு பசு நல்ல பசு. கொஞ்சம் கொஞ்சம் பைகாமல் கிடக்கு. எதுவும் கண்டு அந்த பாலை குடிச்சிருச்சு போல ஃபுல்லாக. அதுதான் இதாகிடுச்சு. ஜாதி மாடு பாருங்கள் நல்லா நிறக்க இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஈண்டா ஒரு 50 ரூபாய்க்கு விற்கும். 50-60 ரூபாய்க்கு விற்றுறாங்க. இந்த நாட்டு மாடு சொன்னாலும் நல்லா டைப்பான மாடு தான் இது. நம்ம வீடியோ எல்லா பேரும் பார்க்குறீங்க நண்பர்கள் எல்லோரும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லா பேர்த்துக்கும் வீடியோ வந்து ரொம்ப ரீச்சாக போகும். ஏன்னா ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.